மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியை கொண்டு கட்டப்பட்ட கட்டிடம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த கட்டிடத்தை கட்டுகின்ற பொழுது மூத்த குடிமக்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படுகின்ற உதவித்தொகை வழங்குவதற்கும் மகளிர் சுய உதவி குழுக்கள் பயிற்சி பெறுவதற்குமாகத்தான் அந்த கட்டடத்தை முதலில் திட்டமிட்டிருந்தோம். மாண்புமிகு எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் பெரியார் நகரிலே ஒரு நூலகத்திற்கு சென்றபொழுது அங்கு பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்து பிள்ளைகள் படித்து கொண்டிருந்தார்கள். அவர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்ட்ராக்ட் செய்கின்ற பொழுது வீட்டிலே படிக்கின்ற ஒரு சூழ்நிலை சரியாக இல்லாததாலும் யூபிஎஸ் டிஎன்பிசி போன்ற எக்ஸாம்களுக்கு தயார் செய்து கொள்வதற்காகவும் இந்த இடத்தில் வந்து படிக்கிறோம் என்றார். அன்றைய தினமே இந்த கட்டிடமும் ஆய்வில் இருந்தது. உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை படிப்பகமாகவும் கோவர்க்கிங் ஸ்டேஷனாகவும் கொண்டு வரலாம் என்று எங்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார். அந்த வகையில் இன்றைக்கு அது செயல்பாட்டிற்கு வந்துவிட்டது. ஒரே நேரத்தில் 51 பேர் படிக்கின்ற அளவிற்கு இன்டர்நெட் கூடிய வசதியும், ஒரே நேரத்தில் 38 பேர் அமர்ந்து பணியாற்றுவதற்குண்டான நல்ல ஒரு ரம்மியமான சூழ்நிலையும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. முழுக்க குழு சாதன வசதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதிக நேரம் உட்கார்ந்து படித்தாலும் அதற்கேற்றாற்போல் இருக்கையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உடனடி உத்தரவின் பேரில் ஒரு 10 இடங்களில் வடசென்னை, குறிப்பாக வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் இதை கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டவுடன் அதற்கு மறுநாளே நானும் பெருநகரத்துடைய மேயர் அவர்களும், நம்முடைய பெருநகரத்துடைய ஆணையாளர் குமரகுருவன் அவர்களும், நம்முடைய எங்கள் துறையினுடைய செயலாளர் காகர்லா உஷா அவர்களும், எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா அவர்களும் வடசென்னையிலே இருக்கின்ற அனைத்து நூலகங்களுக்கும் நேரடியாக ஆய்வினை மேற்கொண்டோம். போதிய இடவசதி இருக்கின்ற இடங்களிலெல்லாம் அந்த பணிகளை துவக்க சொல்லியிருக்கின்றோம். முதற்கட்டமாக முதலாக இதற்கு அடுத்தாற்போல் பெரியார் நகரிலே இருக்கின்ற அந்த நூலகத்திற்கு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி இது போன்ற ஒரு படிப்பகத்தை உருவாக்குவதற்கு பணிகள் தொடங்கிவிட்டோம். கூடிய விரைவில் மார்ச் மாதம் மாண்புமிகு தமிழக முதல்வர் பிறந்த நாளுக்கு அன்று 10 இடங்களில் இது போன்ற வடிவமைப்பை உருவாக்க இருக்கின்றோம். இது வடசென்னையிலே பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கின்ற மக்கள், ஏழை எளிய மக்கள், அவர்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறுவதற்கு, பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைவதற்கு இந்த படிப்பகம் நிச்சயமாக உறுதுணை சேர்க்கும். முழுக்க இந்த திட்டம் என்பது மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய சிந்தையில் உதித்திட்ட திட்டம். அவரை வாயார மனதார அதில் பயன்பெறுகின்ற பாராட்டுகின்ற பொழுது அவர் இன்னும் நெடுங்காலம் நீண்ட ஆயுளோடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழ எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் துணை நிற்கும்.